சார் நீங்க உண்மையிலே எதிர்க்கிற கேஸ் போடுங்க சார், தட்டி வைங்க. இவ்வளவு பணம் எவ்வளவு வந்துச்சு முதல்வரே, சேகர் பாபு எப்படி பெரிய ஆள் ஆனார், ஈவாவேல் எப்படி பெரிய ஆனாரு, இவர் எப்படி பெரிய ஆள் ஆனாரு, பிரேமலதா விஜயகாந்த் எதுக்கு வந்தாங்க, அப்படி பண்ணுங்க. ஆபாசமா பேசுறீங்க. அவங்க திருப்பி பேசினா தாங்குவீங்களா? உங்க மேல எவ்வளவு பிரச்சனை இருக்குது உங்க தலைவர் மேல. தனி மனித வாழ்க்கையிலிருந்து, பொது வாழ்க்கையிலிருந்து, வருமான வரி ஏய்ப்பிலிருந்து, கரூர் சம்பவத்திலிருந்து, ஜனநாயகம் படம் ரிலீஸ்ல இருந்து. ஜனநாயகம் படம் ஏன் ரிலீஸ் பண்ணல ஓடிடில? ஏன்னா துட்டு நிறைய வராது. என்ன வராது? துட்டு நிறைய வராது. அப்ப பணத்துக்காக தானே நீங்களும் படத்தை பண்றீங்க. என்ன மெசேஜ் சொல்றீங்க, சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கு கண்டென்ட் கொடுக்குறீங்க, சமுதாயத்து மீது அக்கறை இருக்குன்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டுமா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல 100 ரூபா பொருள் 1500 ரூபா 2000 3000 விற்கிற கூட்டம் தானே நீங்க. நேத்து வரலாம் ஒன்னா தானே படம் பண்ணீங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ரெட் ஜாயிண்ட் தெரியலையா ஆதவுக்கு? இன்னைக்கு ரஜினி சார் கிட்ட போய் பேசுறீங்க. ஏங்க நான் கேட்குறேன், அவரு என்ன பண்ணாரு? அவரும் உங்க சங்காத்தெல்லாம் வேணாம் போனா, இது வந்து சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் உள்ள நம்மளே போட்டு அமுக்கி நாசனம் இன்னைக்கு ரஜினி பண்றாங்க. ரசிகர்கள் வந்து எதிர்வினை ஆற்ற எதிர்வினைலாம் ஆட்ட மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. நீங்கெல்லாம் வந்து இந்த பீஸ்ட் பாசா தளபதி அண்ணாமலை படம்லாம் பார்க்க சொல்லுங்க, அவங்களுதே வேற மாதிரி இருக்கும். என்னைக்குமே ரஜினி ரசிகர்கள் வந்து தேவையில்லாத வழி சண்டைக்கு போனதே கிடையாது. ஏங்க ரஜினி அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்க்கிறார். நான் எதிர்க்கிறேன், முதலமைச்சரை எதிர்க்கிறேன். எனக்கும் முதலமைச்சருக்கும் போயஸ் கார்டன் பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை. ஒரு தொண்டரை போயிட்டு நீங்கள் ஆபாசமாக பேசுங்க, இல்லை அவருக்கு இருந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நீ மேடை பேசி அந்த அம்மாவை பற்றி பேசு, அப்படி பண்ணால் என்ன இருக்கும்? லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க போய் அதிமுக காரங்க போயிட்டு ரஜினி ரசிகர்களை அடிக்க, இல்லை ரஜினி ரசிகர்கள் திருப்பி அடிக்க போயிருக்குமா? ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. நான் வீரன் அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? நீங்கள்லாம் சோல்ஜர்ஸ், புலிஸ் அசம்பிள், டேக் பிளெட்ஜ், ப்ரொசீடு ஃபார்வர்ட், கோ ஃபைட். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? நீங்களாம் சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். இவரு அவங்கெல்லாம் போய் சண்டை போடணும். இவர் கிங் தான் ஆடுவார், ஒரு மூவ் தான் வைப்பார். சோல்ஜர் போனால் திருப்பி கூட வர முடியாது, செத்து தான் போகணும். கிங் அப்படி இல்லை, தாவி தாவி திருப்பி வந்துடும். கிங் என்ன பண்ணோம்? 2 குயின் வச்சுக்கோம் பவர் வாங்கி. நம்ம கிங்கு வெள்ளை குயின், வெள்ளை ராஜா. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை ராஜாவுக்கு முட்டு கொடுக்க நிறைய ஒத்த ரோசா இருக்குது நாட்டில். ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்கம்மா பிள்ளைய.